Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 866 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம லூஃபி அடி வாங்கினான். ஆனாலுமே கட்டகுரிக்கு பீதியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபியூச்சரை அவன் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சானோ அதே மாதிரி லூஃபியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதை மட்டும் அவன் கம்ப்ளீட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கட்டகுரிக்கே டஃப் ஆயிரும். அதனால கேப் விடாம அட் டைம்ல எல்லா அட்டாக்கையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். எப்படின்னா அவனோட அந்த ட்ரைடன்ட், இந்த 9 டோனட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றது, பெரிய காலு பெரிய கையின்னு எல்லாமே யூஸ் பண்றதுனால லூஃபிக்கு எதை முதல்ல யூஸ் பண்ணுவான், எப்படி அடிப்பான்னு தெரியல. ஆனா அவன் அட்டாக் பண்ண அந்த அட்டாக்ல பூரா அடிச்சு புரண்டு ஓடுவான். 2 அடியில தப்பிச்சா 4 அடி மேல விழும். இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு அடி வாங்க போறான்னு தெரியல. ஆனா அந்த நிலைமையிலயும் பைய கூலா மாதிரி போக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். தொம்முன்னு அடி வாங்கி பறந்துருவான்னு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு டோனட்டை உருவாக்கி பெரிய சைஸ் கையை வச்சு அடிப்பான். அப்படி அடிக்க போறான்னு தெரிஞ்சு கரெக்டா நம்ம பையலும் கையை பெருசாகி தடுத்துருவான். மறுபடியும் ஃபியூச்சரை பார்த்துட்டான்னு பீதியாகி செவனிலேயே ஒரு குத்து போராண்டு அடிச்சு போய் விழுவான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு முக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுவானா. கட்டகுரி எந்திரிக்காத, உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 1 மணிக்கு ககவா ஐலாண்ட்ல மீட் பண்ண போறீங்க அதானே? நீ ஒண்ணு கவலைப்படாத, அந்த ஐலாண்டுக்கு உன் ஆளுங்க யாரும் வர போறது இல்ல. அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. நீ போய் பார்க்கும்போது அங்க இருக்க போறது உங்க ஆளுங்க இல்ல, என்னோட சின்ன தம்பிங்க செல்ல தம்பிங்க தான். நீ போனாலும் உனக்கு அங்கேயும் பஞ்சாயத்து தான்பா. நான் அப்பவுமே லூஃபி கெத்த விட்டு விடுகல, நான் போவேன்டா, உன்னைய பொலந்து கட்டிட்டு போவேன்பா. அங்க கட் பண்ணி பெஜியோட கப்பலை காட்டுறாங்க. அவங்க கேக்க ஆல்மோஸ்ட் டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா ஒரு செஃப் பயங்கரமான மிஸ்டேக் பண்ணிட்டான். என்னன்னா இந்த கேக்கோட டாப் சைடு பை ப்ரோசஸ கொடுக்கணுமாமா. ஆனா அதை அவன் குடுக்கல, மறந்துட்டானாமா. சிஃபோனு புடிச்சு வண்டையா திட்டுவான். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களுக்கு டைம் இல்ல, ஆல்ரெடி முக்காவாசி முடிச்சாச்சு. மறுபடியும் இவங்க மேலே ஏறி போனாங்கன்னா மொத்த கேக்கும் கெட்டு போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் பதறுவாங்க. அந்த செஃப் காலில் விழுந்து கதறுவான், என்னைய மன்னிச்சிருங்கன்னு. சஞ்சய் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, அந்த பேஸ்ட்ரி மூட்டையை மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஏர் வாக்லயே போய் சும்மா அழகா ரோசஸ் கிரீம்ல ரெடி பண்ணுவான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அவன் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பாராட்டி தள்ளுவாங்க, வாவ் சூப்பர் அப்படி இப்படின்னு. சோ பிக் மாமா ஸ்டாப் பண்றதுக்காக சூப்பரா டேஸ்டியா செம்மையா ரெடி பண்ண கேக்கு இப்போ ரெடி ஆயிருத்துன்னு சொல்லி காட்டுவாங்க. பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கும். சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையுமே ஸ்மெல்லு தூக்குது. கொஞ்சம் விட்டா எடுத்து தின்றுவாங்க போல. வெஜ்ஜி எல்லாம் பார்த்துட்டு இதுல பாய்சனை கலக்கணும்னு அவசியமே இல்ல, ஏன்னா அவ இதோட டேஸ்ட்லயே செத்துருவான். அதனால இத பிக் மாமா கிட்ட கொண்டு போலான்னு சந்தோஷமா சொல்லுவான். இங்க புட்டிங்குக்குமே இப்பதான் நிம்மதியா இருக்கும். ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி டைமுக்கு கேட்க ஒரு வழியா செஞ்சு முடிச்சிட்டாங்கல்ல. அப்படி புட்டிங்கு வேலை முடிஞ்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டே அங்க இருக்க செஃப்ங்க எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி பொத்துன்னு கீழே விழுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட கேப் விடாம கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு குஷ்டப்பட்டு இந்த கேக்க ரெடி பண்ணிருக்கானுங்க. சோ அந்த அளவுக்கு டயர்டு. அப்ப சஞ்சய் புட்டிங் சிஃபோனு அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு, நீங்க மட்டும் இல்லன்னா கண்டிப்பா எங்களால இந்த கேக்க செஞ்சிருக்கவே முடியாது. சோ ரொம்ப தேங்க்ஸ். ஆனா புட்டிங்க்கு செம ஹாப்பி. ஆனா அவளுக்குள்ள இருக்காலே ஒரு அண்ணி, ஐ மீன் அண்ணியன், என்ன இந்த கேக்க ரெடி பண்ணிட்டோம், உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திட்டோன்னு சொல்லி சந்தோஷத்துல இருக்கியா? உன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் எப்பவோ செத்து இருப்பாங்க. அப்படி உயிரோடவே இருந்தா கூட இந்த கேக்கு எங்க அம்மாவுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. அவங்க கண்டிப்பா இந்த கொடூரமான டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நசுக்கியே கொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் உன்னை நான் தான் கொல்லுவேன், இந்த கேக்க நீ ரெடி பண்ணதே வேஸ்ட் அப்படி இப்படின்னு வில்லத்தனமா பேசுவா. சிஃபோன் வந்து கத்துவாளா. அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆவா. ஐயோ பகவானே, நான் என்ன அப்படியா பேசிட்டேன், என்னைய மன்னிச்சுன்னு கதறி அழுவா. சரி, இப்ப நம்ம சஞ்சி அவன் டீம் ஆளுகளுக்காண்டி வெயிட்டிங். அவங்க வந்த உடனே கிளம்புறது மட்டும் தான் பெண்டிங். ஆனா அவங்க முழுசா வந்து சேருவாங்களான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பிக் மாமிய கதற விட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு வெட்டிங் கேக் இப்ப வேணும். அதனால ப்ரொமீத்தியஸை யூஸ் பண்ணி தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே வர்றா. இவ்வளவு நேரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாங்கல்ல, இப்ப சாப்பர் நான் பாத்துக்கிறேன்னு ரம்பிள் பாலை யூஸ் பண்ணி பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாறிடுவான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப ஜிம்பை மறுபடியும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்ணானா டெஃபினட்டா அவ கடல்ல விழுந்து கண்டமாயிருவா. ஏன்னா ப்ரொமீத்தியஸுக்கு தண்ணினா ஆகாது. ஆனா அதை பண்ணாம சாப்பர் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. பெரஸ்பரோ பார்த்துட்டு இது என்னடா இவ்வளவு பெரிய மான்ஸ்டர்னு பேந்த முழிப்பான். இங்க பிக் மாம் சின்ன கத்தியெல்லாம் வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு அவ கத்திய நல்லா பெரிய சைஸுக்கு மாத்திட்டு வருவா. ஒரே வெட்டில 1000 சன்னி கப்பலை 2ஆ பழக்கிற அளவுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சண்டை போட்டாதான் உண்டுன்னு. அதனால அத்தனை பேருமே இங்க சண்டையை ரெடி அனுப்பாங்க. இங்க செஞ்சு எப்படியோ கேக் ரெடி பண்ணிட்டோம், அந்த பிக் மாமுக்கு கொடுத்து அவளை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுவோன்னு இவன் இங்க வெறியில இருப்பான். அதே நேரம் நம்ம லூஃபி, நான் உன்னைய தோக்கடிப்பண்டா அப்படின்ட்டு இவன் இங்க வெறியோட எந்திரிப்பான். இப்படி மொத்த டீம் மெம்பர்ஸுமே பாசிட்டிவிட்டியில நிறைஞ்சு வழிறாங்க. அந்த டைம் இங்க பிக் மாமு அவ கத்திய வச்சு ஓங்கி கப்பலை வெட்ட வருவா. சாப்பர் அவன் கையை வச்சு கஷ்டப்பட்டு தடுப்பான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு முடியல, கையில ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம நமி காத்த வச்சு ப்ரொமீத்தியஸ் அந்த பக்கமா தள்ளி விட ட்ரை பண்ணுவா. அதுதான் நெருப்பாச்சு, நல்லா குபுன்னு அடிச்சு விடும். அப்பதான் நம்ம ப்ரூ கேடையில புந்து ஐஸ்
ஐஸ் கட்டி எல்லாம் உருவாக்கி மாஸ் காட்டுவான். ஆனா அதுவுமே ரொம்ப நேரத்துக்கு தாக்க பிடிக்கல. மறுபடியும் கத்திய வச்சுட்டு ஓங்கி ஒரு வெட்ட போடுவான். சாப்பர் அந்த அட்டாக்க பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நெஞ்சிலேயே வெட்டு வாங்குவான். இருந்தாலும் விடலையே பய தொண்டைகளையே வெறிகுண்டு கத்துவான். நமி எல்லாம் பார்த்துட்டு வேணாண்டா, இதுக்கு மேல உன்னால முடியாது, அவ உன்னைய கொன்னே போட்டுருவான்னு சொன்னா வேற வழி இல்ல, நம்ம 1000 சன்னி கப்பலை காப்பாத்தணும்னா அவளை அப்படியே புடிச்சுக்கிட்டு கடல்ல குதிச்சுட்டானா போதும், அவ சோழிய முடிச்சிடலான்னு சொல்லி சூசைடல் அட்டாக்க பிளான் பண்ணிட்டான். இத கேட்ட பிக் மாம் பரவாயில்லையே, இவ்வளவு அடி வாங்கி இன்னும் தில்லு இருக்குதா, இப்ப பாருன்னு சொல்லி கப 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 கபன்னு ப்ரொமீத்தியஸோட நெருப்பை பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி இப்ப என்னைய புடிச்சுக்கிட்டு உன்னால டைவ் அடிக்க முடியுமா, கிட்டக வந்தாலே பொசுங்கிருவேன்னு சொல்லி காட்டுவாங்க. பார்த்தா ஒரு மினி சூரியனே நம்மாலையில பார்த்து இழிச்சுக்கிட்டு இருக்கும். ஆத்தாடி ஆத்தா, இது மட்டும் கப்பல் மேல வந்து விழுந்து பேரிச்சம்பளத்துக்கு கூட கப்பல் தேராது. ஜெம்பை சீவாற்ற வச்சு அட்டாக் பண்ண பிளான் பண்ணா. ஆனா அதுவுமே இதுகிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு ஒன்னாலும் சரி வேலைக்கே ஆகாது. 1000 சன்னி கப்பலோட வச்சு சமாதி கட்ட போறா. நமியால தாங்கிக்க முடியல. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து சாகணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும் சஞ்சய் வந்துருவான். என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் பீதியில இருப்பாங்க. பிக் மாம் சிம்பிளா, இவ்வளவு நேரம் நல்லா ஃபன் பண்ணீங்க, போதும் இதோட நிறுத்திக்கிங்க, எனக்கு இப்ப தேவை என்னுடைய கேக்கு, அதை மட்டும் கொடுங்க பார்க்கலாம், நான் பாட்டுக்கு போயிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு சவுண்டு. என்னடா நான் அடிச்சு போறேன்னு பார்த்தா ஏதோ ஒரு கப்பல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும். பிக் மாமுக்குமே சடனா என்னது இது, டெலிஷியஸா ஒரு ஸ்மெல் வருதும்பா. தூரத்துல அப்ப வந்துகிட்டு இருக்கிறது நம்மளுடைய கப்பல் தானா? ஏன்னா இருட்டுக்குள்ள ஒரு இலவும் தெரியல. இதுக்கப்புறம் 1000 சன்னி கப்பல் தப்பிக்குமா, இல்ல பிக் மாமு பொசுக்கி விட்டுட்டு இன்னும் கேக்கு கேக்குன்னு பேக்கு மாதிரி தெரிய போறாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.